அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோம், அவ்வளவுதான். நான் மச்சான் ரூம் மேட்ச்ல தோத்துட்ட போலியே, உனக்காக இரண்டாவது பாடல். பாட்டி குளிக்கிறத பார்த்தவனே மச்சான், ரூம் மேட்ச் தோத்தவனே, நீ ஒரே ஒரு மேட்ச் மட்டும் லாஸ்ட் மேட்ச் வாடா, லாஸ்ட் மேட்ச் வாடா. வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டைய கலப்பலாம். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். மனசு வச்சு சத்தியமா சொல்றேன், இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இப்படியே மாறி போய் என்ன கோணியல் வடந்தனி ஓமா ஆறாண்டா டேய். மாஸ்டர் எப்ப வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றது முக்கியம். எனக்கு ரவுடிசியம் தெரியும் தம்பி. அவனையும் போட்டு வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். எங்கள் தலைவன் பண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், வேத்திலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாழ். இப்படி ஒருத்தம் வாழ்ந்தாங்கிற பேரு. சாத்திரங்கள் சடங்குகள் எல்லாம் சாரமில்லா வாசகம் அல்ல, பார்த்துவது எளியது அல்ல, மனம் மயங்கி